வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய முடிசூடா மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தோணும், எதுக்குங்க ரஜினி சாரை சொல்கிறீங்க, கமல் சார் இருக்கார், விஜய் சார் இருக்காங்க, அஜித் சார் இருக்காங்க, இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது ரஜினி சாரை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவங்களுடைய தலைவர் தான் ரொம்ப பிடிக்கும், அவர் தான் முடிசூடா மன்னன். நான் ரஜினி சாருக்கு ஃபேவராக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நம்முடைய சேனல்லேயே கமல் சார் நடித்து, அதாவது ரஜினி சார் நடித்த படங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக நாள் ஓடும். ஆனால் கமல் சார் நடித்த படங்கள் அதாவது வேறு மொழிகளில் எடுத்த படங்கள் கூட 1000 நாட்கள் 500 நாட்கள் ஓடி இருக்கு. தெலுங்குல, மலையாளத்தில், கன்னடத்தில், ஹிந்தியில், அது தமிழ் தாண்டி கமல் சார் படம் பண்ணி அந்த படங்கள்லாம் 1000 நாட்களை தொட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ரஜினி சார் கூட போட்டி இட்டு அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு நடிகர் ஆப்போசிட்டில் ரிலீஸ் பண்ணி அதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச போகிறதில்ல, உண்மையை உண்மையாக தான் சொல்ல போகிறோம். நான் எதுக்கு முதல்ல சொன்னேன்னா, தமிழ் சினிமாவுடைய முடிசூடா மன்னன் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி, இப்போ விஜய் சார், கமல் சார், அஜித் சார், விஜயகாந்த் சார், இப்படி எல்லாருமே ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரஜினி சார் தான் தமிழ் சினிமாவுடைய முடிசூடா மன்னன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம சேனலில் சினிமா சார்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும், அதனால் லைக் பண்ணுங்கள். சரி, முதல்ல பாஷா படத்தை எடுத்துக்குவோம். 1995 பாஷா படம் ரிலீஸ் ஆனிச்சு. எம்ஜிஆருக்கு எப்படி எங்கள் வீட்டு பிள்ளையோ அதே போல் ரஜினி சாருக்கு பாஷா படம் தான். அதாவது அவரை ஒரு டாப்புக்கு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்ச படம் அப்படின்னு சொன்னால் அதுதான். ஸோ அந்த படம் வந்தப்போ அவர் கட்சி தொடங்கி இருந்தால் சிஎம் ஆகிருப்பார் கூட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த பாஷா படத்துக்கு எதிராக ஒரு படம் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஸோ இந்த படத்தை 2K கிட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா பாக்யராஜ்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி 2K கிட்ஸில் பாதி பேருக்கு பாக்யராஜ் யாருன்னு தெரியாது. ஆனால் 90, 80களில் வாழ்ந்தவங்களுக்கு பாக்யராஜ் யாருன்னு தெரியும். என்னங்க, பாக்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்கும் போட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய கலைவாரிசு பாக்யராஜ் அவர்கள் தான். அவருடைய படங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவருடைய படங்கள்லாம் அந்த காலத்தில் கொடி கட்டு பறந்தது. ரஜினி சாருடைய படங்களும் அவருடைய படங்களுக்கு நேராக வந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டங்களில் பாக்யராஜும் பெரிய ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்து அந்த நேரத்தில் ஓடின படம் உங்களுக்கே நல்லா தெரியும், பாஷா படம் தான் அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தாலும் கதை அம்சமாக இருக்கும். அதில் ஒரு காதல் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் வசூல் ரீதியாகவும் எத்தனை நாள் ஓடினது அப்படின்னு கணக்கெடுக்கும்போது அதில் ஜெயித்தது ரஜினி சாருடைய பாஷா. அதுக்கப்புறம் அதே பாஷா படத்துக்கு கூட இன்னொரு நடிகர் போட்டி போட்டார். வேறு யாரும் இல்லை, நம்ம சத்யராஜ் தான். அவரை ரொம்ப நாளாகவே ரஜினி சாரை எதிரியாகவே நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ நண்பராகிட்டார். ஸோ இது சம்மந்தமாக நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோட எண்டில் அது வரும், கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கிருந்தோ வந்தான், இதில் சத்யராஜ் தான் ஹீரோ. இந்த படமும் பாஷா படத்துக்கு நேராக தான் வந்தது. இந்த படம் பெரிய அளவில் ஓடலை, வசூலும் சேர்க்கலை. இங்கே ஜெயிச்சது ரஜினி சாருடைய பாஷா படம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1999 படையப்பா. இந்த படையப்பா வரப்போ 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று பெரியண்ணா, அதில் ஹீரோ யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு மாசு இருக்கோ அதே போல் அவருக்கும் மாசு இருக்குது. அந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தை இயக்குனது KS ரவிக்குமார் அப்படிங்கிறது தெரியும். AR ரகுமான் மியூசிக் போட்டார். இந்த பக்கம் பெரியண்ணா படத்தில் SS சந்திரசேகர், அதாவது விஜயோடைய அப்பா தான் படத்தை இயக்கியிருக்காரு. விஜயகாந்த் ஹீரோ, சூர்யா அதில் நடிச்சிருப்பார். விஜய் சார் 2 பாட்டு பாடியிருந்தார். ரஜினி சாருக்கு ஈக்குவலாக கேப்டன் இருந்த காலகட்டம் தான். அப்படி இருந்தும் அந்த காலகட்டங்களில் ஓடின படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா தான். பெரியண்ணா அந்த படமும் நல்லா ஓடுனுச்சு. BCயில் அந்த படம் பெரிய அளவில் ரீச் ஆனாலும் ரஜினி சாருடைய வசூலை அவங்களால எடுக்க முடியல. ABCயில் ரஜினி சாருடைய வசூலை அவரால் முந்த முடியல. இதில் ஜெயிச்சது படையப்பா தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தர் இருக்கார், அதுவும் 80ஸில் வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அதான் T. ராஜேந்தர், சிம்புவோடைய அப்பா. ஸோ அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த காலத்தில் இருந்தாங்க. மோனிஷா என் மோனாலிசா அந்த படத்தில் தான் சிம்பு ஒரு டான்ஸ் ஆடியிருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் வட்டமும் இருந்தது, அதை யாராலையும் மறுக்க முடியாது. அவரும் படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த படமும் நல்லா போச்சு, அந்த படமும் நல்லா இருக்கும். படையப்பாவுடைய வசூலை எடுக்க முடியல, அவங்களும் தோத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாபா. ஸோ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்திபனுடைய இவன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட 2 படமும் ஓரளவுக்கு பாபா படம் போட்ட வசூலை எடுத்துருச்சு. அந்த வசூலை தாண்டி நிறைய லாபம் பார்த்தாலும் சரியாக போகலன்னு ரஜினி சார் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார்.
ஸோ அந்த இடத்துல கூட யுவன் படமும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக போன படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2005 சந்திரமுகி படம் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த சந்திரமுகி படம் வந்து ரிலீஸ் ஆகும்பொழுது கமல் சாருடைய படம் நேரடியாக வந்துச்சு. கமல் சாருடைய படம் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஒரு நல்ல நகைச்சுவை கலந்த நல்ல படம் தான். ஆனாலும் அந்த படம் எடுப்படலை, சந்திரமுகி தான் ரீச் ஆனிச்சு. கமல் சாருக்குன்னு ஒரு வசூல் இருக்கும். அந்த முதல் 3 நாள்லேயே போட்ட வசூலை எடுக்கிற ஒரு வித்தியை கற்றுக் கொடுத்ததே அவர் தான். இருந்தாலும் அந்த படம் வசூலை எடுத்தாலும் பெரிய ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின், நம்ம இளைய தளபதி, அவர் இப்போ தான் தளபதி, அதுக்கு முன்னாடி இளைய தளபதி தான். ஸோ அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் நல்லாயிருக்கும், ஒரு கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படம் தான். ஆனால் பெரிய அளவில் சந்திரமுகி அளவுக்கு போட்ட வசூலையோ நாட்களே அந்த படம் வந்து ஓடலை அப்படிங்கிறது தான். அந்த படம் வந்து 800 நாட்கள் ஓடுனுச்சு, அந்த அளவுக்கு இந்த படம் ஓடலை, அந்த வசூலையும் இந்த படம் எடுக்கலை. 2019 பேட்டை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த பேட்டை படத்தோட ஆப்போசிட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படம் இருக்குது, அதுதான் விஸ்வாசம். ரஜினி சாருடைய வசூலை தமிழ்நாட்டில் முதல்ல முந்தின ஒரே ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான். ஸோ அவர் தான் வந்து விஸ்வாசம் படத்தில் பேட்டை படத்தோடைய வசூலை வந்து பீட் பண்ணி தமிழ்நாட்டில் எடுத்தவர். ஆனால் இந்திய அளவில் மொத்த வசூலில் வந்து அவரால் அதை எடுக்க முடியல. வேர்ல்டு ஃபுல்லாக ரஜினி சாருக்கு வந்த பேட்டை படத்தோடைய கலெக்ஷனை விஸ்வாசத்தில் எடுக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வசூலை எடுத்துருச்சு. ஏன்னா விஸ்வாசம் படம் தான் நல்லா இருந்தது. பேட்டை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020 தர்பார் படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. தர்பார் படத்தோட தனுஷுடைய பட்டாசு படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், தர்பாரே கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். அதை விட மோசமாக இருந்தது பட்டாசு படம். அந்த வசூலையோ அந்த படத்தால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து 100 நாள் 200 நாள் கணக்கெலாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வசூல் தான் அளவுக்கான வசூலை அதை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 2021 அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்துக்கு போட்டியாக வந்து எனிமி படம் ரிலீஸ் ஆனிச்சு. இதில் வந்து நம்முடைய விஷால் ஹீரோவாக இருந்தார். அண்ணாத்த படம் ஃப்ளாப்பு, ஆனாலும் எனிமி படமும் ஃப்ளாப் தான். வசூலில் அதிகமாக எடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் தான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கடைசியாக ரஜினி சார் கூட மோதின படங்கள் தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி இருந்துமே அவங்கெல்லாம் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக இருந்த காலகட்டமாக இருந்தாலும் அவங்களால ரஜினி சாருடைய வசூலை மிந்த முடியல அப்படிங்கிறது தான். அதில் அஜித் சார் மட்டும்தான் விஸ்வாசம் படத்தில் முந்தி வந்திருக்காரு. ரஜினி சாருடைய வசூலை வந்து பீட் பண்ணி அவரும் தனியாக ஒரு வசூலை அதிகமாக காமிச்சது. அதுவும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்திய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ரஜினி சார் எப்போவுமே தன்னுடைய இப்போ வந்து ஜெயிலர் படம் வந்து 650 கோடியை தாண்டி வசூல் எடுத்துருச்சு அப்படின்றாங்க. அடுத்த படங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ கூலிலாம். ஸோ எப்போவுமே ரஜினி சாருக்குன்னு அந்த வசூலை வந்து அவர் இது வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கார். மற்ற நடிகர்லாம் படம் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா அவங்களும் வசூல் வருது, பெரிய அளவு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசியிருக்கிறது ரஜினி சாருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது மற்ற நடிகர்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகி எவ்வளோ பணம் எடுத்தது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர தனித்தனியாக எதுவும் பேசல. இதுவும் யாருடைய மனதை புண்படுத்துறதுக்கோ பெரிய ஆளுச்சின்னாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு செய்தியை மட்டும் எடுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.